கார்த்திகைனாலே தீப நாள், தீப நன்னாள். ஸோ என்ன பண்ணுறோமோ பண்ணலையோ எல்லார் வீடுகள்லேயும் விளக்கேற்றுவா. ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணலை, பொரியப்பம் பண்ணலைன்னாலும் 2 விளக்காவது ஏற்றுவா. விளக்கேற்றாத வீடுகளே கிடையாது. இந்த விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா இந்த திரி, இந்த விக்கு பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் கஷ்டம். அதனால கடையில் வாங்கிடுறோம். முன்னாடிலாம் வீட்டில் உட்காந்து திரிப்பா, கடையில் வாங்கிடுவோம். கடையில் வாங்கினா இந்த மாதிரி எங்கிட்டையும் பேக்கெட்டாக நிறைய திரி இருக்குது. இந்த திரிகள் எடுத்தோம்னா இவ்வளோ நீளமாக அதில் ஒரு விக்கு இருக்கும். இது கோவிலெல்லாம் ஏற்றுறது. நம்மளால் இது ஏற்றி எண்ணெய் விட்டு சமாளிக்க முடியாது. கறி மாதிரி ஆகிடும். அதனால் இந்த திரியை நான் அம்மாக்கிட்ட இப்படி பிரித்து தருவேன். அம்மா இதுலேருந்து ஒரு 3-4 திரி பண்ணி கொடுப்பா. கொஞ்சம் பெருசாக திரி வாசலில் வைக்கிறதுக்கு, சின்னதாக வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்குன்னு, இந்த கீழே ஹெவியாக வைக்கிறது தான் அதில் ட்ரிக்கு. என் அம்மா இருந்த வரைக்கும் அவ்வளோ திரித்து கொடுத்து அதை போன மாதம் வரைக்கும் வச்சுட்டு இருந்தேன். ஷி வாஸ் அன் எக்ஸ்பர்ட். நான் இப்போ தான் திரிக்கிறேன். ஆனால் ஓரளவு மேனேஜ் பண்ணுறேன். இப்படி சென்டரில் அலப்பாஞ்சா கூட அணையாதபடிக்கு அது பாட்டுக்கு நிதானமாக எரியும். இது நான் சாயங்காலம் 6 மணிக்கு ஏற்றினேன் விளக்கு. இப்போ மணி 8 ஆகுது. இன்னும் எரிஞ்சுட்டுருக்கு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் எரியும் இது.